ஆயிரக்கணக்கான குழந்தைகளிடமிருந்து லட்சக்கணக்காக பணம் வசூலித்து அக்குழந்தைகளை கடும் வெயிலில் நிற்க வைத்து வாட்டி வதைத்த சம்பவம். நடவடிக்கை எடுக்குமா அரசு? நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையுடன் இந்த வீடியோவை பதிவு செய்கின்றேன். இது எங்கு நடந்தது, என்ன நடந்தது காணலாம், இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இது சில நாட்களுக்கு முன்பு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வச்சு ஒரு ஃபங்க்ஷனை ராபர்ட் மாஸ்டருங்கிறவர் நடத்துகிறாரு. இந்த ராபர்ட் மாஸ்டர் யாருன்னா பிரபுதேவா இருக்காங்கல்ல, நடிகர் பிரபுதேவா, அவரோட சிஷ்யர். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, பிரபுதேவா அவர்களை பாராட்டுவதற்காக, அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக, அவர் கலைத்துறையில் ஆற்றிய பங்கிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனோட பேர் நம்ம மாஸ்டர் நம்ம முன்னாடி. இதோட கான்செப்ட்டு 100 நிமிடம் 100 பாடல்களுக்கு டான்ஸ் ஆடணும். இது ஒரு ரெக்கார்டுக்காகவும் சேர்த்து நடத்துகின்றார்கள். இதற்காக 5000 பேர் தேர்வு செய்யப்படுகின்றார்கள். இதில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள், சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள், இவர்களிடமிருந்து தலா 1000 ரூபாய் வசூலித்து இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு பிரபுதேவா தான் முன்னிலை வகிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை 6 மணிக்கு நடந்து 7:30க்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்களிடம் வாக்குறுதி அளித்து இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. அதற்கேற்றபோல் இந்த குழந்தைகளை பெற்றோர்கள் காலை 5 மணி முதல் அந்த ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு கொண்டு வராங்க. ஆனால் ஃபங்க்ஷன் 6 மணிக்கு தொடங்கலை. 7 மணி ஆகுது, 8 மணி ஆகுது. வெயிலின் கொடூரம் உச்சத்தை தொடுகிறது. இந்த குழந்தைகள் வாடி வதங்குகின்றார்கள். சில குழந்தைகள் கீழே விழுந்துறாங்க. அப்புறம் தான் இந்த பெற்றோர்களுக்கு கோவம் வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது கேள்வி கணக்குகள் தொடுக்கும்போது, இந்த மாஸ்டர் வந்து விடுவார், இப்போ வந்துடுவார், நம்ம ஃபங்க்ஷனை தொடங்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 9:30 10 மணிக்கு கொண்டு போயிடறாங்க. அப்புறம் தான் மாஸ்டர் வரமாட்டார், அவர் உடல்நிலை சரியில்லை, இன்னொரு நாள் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லி ஒரு கூலான ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடறாங்க. ஒருவரை பெருமைப்படுத்துவதற்காக, ஒரு நடிகரை பெருமைப்படுத்துவதற்காக குழந்தைகளை ஒரு கருவியாக மாற்றுகின்றார்கள். அதற்கு இந்த பெற்றோரும் துணை போகின்றார்கள் என்பதுதான் வேதனை. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டுமே தவிர, ஒரு நடிகனின் எதிர்காலத்துக்காக வேண்டி இந்த குழந்தைகளை கொண்டு பலியாக்கிறோங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அந்த பெற்றோர்களிடம் இல்லை. அதுதான் காரணம். ஒருவரை பெருமைப்படுத்த வேண்டும், ஒருவருக்கு கலை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றால் அந்த கலைத்துறை சார்ந்த லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள் வேலை இல்லாமல். அவர்களை வைத்து பயன்படுத்த வேண்டும். அவர்களுக்கு சம்பளம் கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் நடத்தினா சரி, அவருக்கு உண்டான ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நடிகருக்கு பாராட்டு விழா, பெருமைப்படுத்தும் விழா என்று குழந்தைகளை பயன்படுத்துவது ஒரு குற்ற செயலாக பார்க்க வேண்டும் இந்த அரசு. ஒருவேளை இந்த சம்பவத்தில் ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நேர்ந்திருந்தால் இந்த நடிகர்களோ இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களோ கொடுக்க மாட்டார்கள். அவங்க பாய் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதற்கு உதாரணம் தான் இது. காலையில் 6 மணிக்கு தொடங்கக்கூடிய ஃபங்க்ஷன் தொடங்க முடியலை அப்படின்னா காலையிலேயே அந்த மாஸ்டர் என்ன சொல்லியிருக்கலாம், இல்லை பிரபுதேவா மாஸ்டர் வரமாட்டார், அவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் கரெக்டாக 9:30க்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. ஃபங்க்ஷன் 6 மணிக்கு, ஏன் 9:30க்கு சொல்லணும்? அந்த கேப் இவ்வளோ இருக்குது. ஆக அவர்கள் வேறு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்க, அது லேட்டாக இருக்கும். அது கூட காரணமாக இருக்கலாம். அப்படி தான் வெளியே பேசிக்கிறாங்க. இதில் இந்த பெற்றோர்களும் சிந்திக்க வேண்டும். ஒரு நடிகனுக்கு ஒரு பாராட்டு விழா, ஒரு பெருமைப்படுத்தும் விழா என்றால் நமது குழந்தைகள் ஏன் செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு பெற்றோரும் யோசித்திருக்க வேண்டும், சிந்தித்திருக்க வேண்டும். ஆனால் அவங்கள யோசிக்க வைக்கலை. நம்ம குழந்தைங்க பிரபுதேவா மாஸ்டர் முன்னாடி ஆட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் அந்த பெற்றோர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த பெற்றோர்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது. 5000 பேர் ஆடுறாங்க, அதில் நம்ம குழந்தை எங்கே ஆட போகுது, அங்கே பிரபுதேவா மாஸ்டர் எங்கேருந்து பார்ப்பார் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லை. 50 பேர் நின்று ஆடக்கூடிய ஸ்கூல்லையே நம்ம குழந்தைகளை கண்டுபிடிக்க முடியல. இதில் 5000 பேர்த்துக்கு முன்னாடி நிற்கக்கூடிய குழந்தைங்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவங்க திறமையை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாங்க? உங்கள் குழந்தைகள் திறமையாக வர வேண்டும், நடனத்தில் திறமையாக வர வேண்டும் என்றால் அதற்கு உண்டான மாஸ்டர்கிட்ட கொண்டு சேர்த்து அவங்கள டான்ஸ் கற்றுக்க வச்சு, அதற்கு ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம் இப்போ வந்துருச்சு. ஏகப்பட்ட டிவி சேனலில் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, ஏகப்பட்ட டிவி சேனலில் அதோட ஷோ நடத்துகிறாங்க. அதில் கலந்துக்க வச்சு நீங்கள் உங்கள் குழந்தைகளுடைய திறமையை ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதை விடுத்து ஒரு நடிகனின் பாராட்டு விழா, அந்த நடிகனை பெருமைப்படுத்துவதற்காக உங்கள் குழந்தைகளை கருவியாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள். ஒரு நடிகருக்கு பாராட்டு விழா, பெருமைப்படுத்தும் விழா அப்படிங்கிறதுக்காக குழந்தைகளை பயன்படுத்துவது குற்ற செயலாக இந்த அரசு பார்க்க வேண்டும்.
அதற்கு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனி இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.